தேவைகள் இருந்தால் திடீர் அக்கறை பாசம் வரும். தேவைகள் முடிந்த பின் நாம் யார் என்று கூட தெரியாமல் போய்விடும். கடினமாக உழைத்தவர்கள் எல்லாம் முன்னேறிவிடவில்லை. கவனமாகவும் நம்பிக்கையுடனும் உழைத்தவர்களே வாழ்க்கையில் முன்னேறி உள்ளனர். வாழ்க்கையில் கஷ்டப்படாமல் கிடைத்த ஒரே விஷயம் கஷ்டம் மட்டும்தான். சிறு சிறு விஷயங்களில் பொறுமை காட்டாவிட்டால் பெரிய காரியங்கள் கெட்டு போய்விடும். எனவே நிதானமாக இருங்கள். மனித பிறவிக்கு மிகப்பெரிய நோய் மனக்கவலை. அதை தினம் தினம் உண்டாக்குவதே பணத்தின் வேலை. உங்கள் குரலை நீங்கள் பயன்படுத்தாவிட்டால் உங்கள் மௌனத்தை வேறு யாராவது பயன்படுத்தி விடுவார்கள். சோர்வடைந்து விடாதீர்கள். வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில்தான் பல அதிசயங்களை கொண்டு வரும். சரியான கணவன் அமையாத எல்லா பெண்களின் வாழ்க்கையும் ஓட்டை விழுந்த பலகை போன்றது. பயணிக்கவும் முடியாது, கரை சேரவும் முடியாது. எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி நடந்துக்காதீங்க. எல்லாரும் எல்லா விதத்தையும் ஒரே மாதிரி எடுத்துக்க மாட்டாங்க. மகிழ்ச்சியை தந்தவர்கள்தான் மறக்க முடியாத வழிகளையும் தந்து மறந்து செல்கிறார்கள். அழகான வாழ்க்கை என்பது ஆடம்பரத்தை சார்ந்தது அல்ல, அன்பையும் அமைதியையும் சார்ந்தது. பால் போன்ற வெள்ள மனம் உள்ளவரை சூடேற்றி பார்க்காதீர்கள். இறுதியில் அவர்கள் பொங்கி எழுந்தால் தீயை கூட அழைத்து விடுவார்கள். உங்களால் மீன் பிடிக்க முடியவில்லை என்றால் கடலை குறை சொல்லாதீர்கள். அனைத்தும் ஆனந்தமாக மாறும் என்று நினைப்பது வாழ்க்கை அல்ல. அனைத்தையும் ஆனந்தமாய் மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையே வாழ்க்கை. அடுத்து என்ன காட்சி அமைந்திருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. கடவுளை விட சிறந்த இயக்குனர் யாரும் இல்லை. யாரிடம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ளாத வரை உங்களுக்கு உங்களை தவிர வேற எதிரி இல்லை, துரோகியும் இல்லை. இழப்பதற்கு ஒன்றும் இல்லை, ஆனால் ஜெயிப்பதற்கு இந்த உலகமே உள்ளது. கவலையை விடுங்கள். கடல் முழுவதும் மீன் இருந்தாலும் ஒரு மீனை மட்டுமே எடுத்துச் செல்கிறது பறவை. தன் தேவைக்கு அதிகமாக பூமியில் எந்த உயிரினமும் எதையும் எடுத்துக்கொள்வதில்லை. எத்தொழில் செய்கிறோம் என்பது முக்கியமல்ல. செய்யும் தொழிலை மனநிறைவோடு மகிழ்ச்சியாக செய்தாலே போதும். நாளை நம் கையில். வீட்டை விட்டு போ போ என்று எந்த பெண்ணையும் சொல்லாதீர்கள். அவள் முடிவெடுத்து விட்டால் பின்பு நீங்களே நினைத்தாலும் வரமாட்டார்கள். எல்லோருக்கும் பிடிக்கும்படி சுயமரியாதை இழந்து வாழ்வதை விட சிலருக்கு மட்டும் பிடித்தாலும் திமிர் கலந்த தன்மானத்துடன் வாழ்வதே மேல். அன்பை தருபவர்களை விட அனுபவத்தை தருபவர்கள்தான் வாழ்க்கையில் அதிகம். புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்கு அடிக்கடி அறிவுரை கூறாதீர்கள். அடிபட்டு திருந்தட்டும் என விட்டு விடுங்கள். நம் மீது உண்மையான அன்பு வைத்த உள்ளத்திற்காக எதையும் இழக்கலாம். ஆனால் எதற்காகவும் அந்த உள்ளத்தை நாம் இழந்துவிடக்கூடாது. அடுத்த நிமிடத்தை கூட நாம் ஆள முடியாதென்பதே நிஜம். இதில் தேவையற்ற திமிர், வெறுப்பு, ஆணவம் போன்ற குப்பைகளை சுமக்க வேண்டாம். அன்பு செய்வோம். எவ்வளவு பெரிய வீட்டில் வாழ்கிறோம் என்பது பெரிதல்ல, எவ்வளவு நிம்மதியாக வாழ்கிறோம் என்பதே முக்கியம். தூக்கி எறியப்படும் தருணங்களில்தான் சிறகை விரிக்க வாய்ப்பு கிடைக்கிறது. உண்மைகள் சில நேரங்களில் தொலைந்துதான் போகுமே தவிர ஒருபோதும் தோற்று போகாது. நாம் வேண்டாம் என்று சிலர் நம்மை ஒதுக்குவதற்கு முன்பு நாமே விலகி விடுவது நல்லது. நாம் கஷ்டங்களை யாரும் வாங்கிக் கொள்ளப் போவதில்லை. பின் ஏன் நம் சந்தோஷங்களை திருட அனுமதிக்க வேண்டும்?
சில சூழ்நிலைகளை கடந்து செல்ல உடல் வலிமையை விட மன வலிமையே அதிகம் தேவைப்படுகிறது. தேவையில்லாமல் உன் நிலையை விமர்சிப்பவர்களிடம் சிரித்துக்கொண்டே சொல்லுங்கள், வாழ்க்கை இன்னும் முடியவில்லை என்று. வார்த்தைகள் சொல்லும் பதிலை விட வாழ்ந்து காட்டி வாழ்க்கை சொல்லும் பதில்களே வலிமையானது. வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டுமென்றால் முதலில் உன்னை இழிவாக நினைப்பவர்களையும் உன்னிடம் என்றுமே குறை காண்பவர்களையும் உன் வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கிவிடு. பொருத்தமாக வேண்டுமென்று தேடி எடுப்பவைகள் சில நாட்களில் பொருந்தாமல் போய்விடும். யதார்த்தமாக கிடைப்பவைகள்தான் எதிர்பார்க்காத நாட்கள் வரை வரும். நீ எந்த அளவுக்கு வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறாயோ அந்த அளவுக்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் கடந்தாக வேண்டும் என்பதை மறக்காதே. வாழ்க்கையில் முன்னுக்கு வர உழைப்பும் முயற்சியும் இருந்தால் மட்டும் போதாது, சிறிது முன் யோசனையும் வேண்டும். நான் உடைந்து அழும்போது தான் உணர்கிறேன், எனக்காக வருத்தப்பட என்னை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை. வெற்றியை தீர்மானிப்பது பாதை அல்ல, அதில் பயணிப்பவனின் முயற்சியே வெற்றியை தீர்மானிக்கும். தன் காயங்களை தானே குணப்படுத்தி கொண்ட பெண்களை விட வலிமையானவள் யாரும் இல்லை. நிம்மதியான வாழ்க்கை என்பது ஓடி ஆடி சம்பாதித்து ஆடம்பர வாழ்க்கை வாழ்வது இல்லை. குணத்தில் மிக உயர்ந்தவனும் குணத்தில் அடிமட்டத்தில் இருப்பவனும் ஒருபோதும் மாறவே மாட்டார்கள். எல்லா மௌனங்களும் திமிரல்ல, சில மௌனங்கள் சொல்ல முடியாத காயங்கள். இனித்தாலும் விஷமாவர் பலர், கசந்தாலும் மருந்தாவர் சிலர். அடுத்த நிமிடத்தை கூட நாம் ஆள முடியாதென்பதே நிஜம். இதில் தேவையற்ற திமிர், வெறுப்பு, ஆணவம் போன்ற குப்பைகளை சுமக்க வேண்டாம். அன்பு செய்வோம். யாரையும் குறைவாக மதிப்பீடு செய்ய நாம் ஒன்றும் நிறைவானவர்கள் அல்ல. மீளவே முடியாது என்றில்லை. ஒவ்வொரு காலகட்டத்தையும் மீண்டு வந்ததின் மிச்சம்தான் இன்று இந்த வாழ்க்கை. குறை சொல்லும் வாயை செங்கல் வைத்து அடைத்தாலும் அது செங்கல் சரியில்லை என குறை சொல்லும். நமக்கு தேவை என்றால் மட்டும் தரையிறங்கும் கழுகை போல் இருங்கள். எப்போதும் இறங்கி போனால் நம்மை இளக்காரமாக நினைத்து விடுவார்கள். புரிந்தும் புரியாத மாதிரி இருப்பவர்களிடம் நீங்கள் தெரிந்தும் தெரியாத மாதிரி இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையை அடிக்கடி திரும்பி பாருங்கள். நாம் அடைந்த வழிகளும் அதனை கடந்த வழிகளும் நமக்கு நம்பிக்கை தரும். செயலை விதையுங்கள், பழக்கம் உருவாகும். பழக்கத்தை விதையுங்கள், பண்பு உருவாகும். பண்பை விதையுங்கள், எதிர்காலம் உருவாகும். விடை தேடும் பயணம்தான் வாழ்க்கை. சிலருக்கு விடை எதுவென தெரிவதில்லை, பலருக்கு கேள்வியே புரிவதில்லை. பணத்தை விட உடலை பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் உடல் கெட்டுவிட்டால் பணத்தால் கூட பாதுகாக்க முடியாது. இன்பம் எப்படி இருக்கும் என்பதை உணரும் முன்பே வழி எப்படி இருக்கும் என்பதை உணர்த்தி விடுகிறது வாழ்க்கை. வாழ்க்கை என்பது ஒரு நாடக மேடை. அதில் ஆளுக்கொரு வேடம். சிலர் நல்லவர்களாக, பலர் நல்லவர்களைப் போல.